प्रेक्षितम् आर्जमणिपादाम्बुदेन्दिरं शान्ति दयार्भिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गचटारियोगिनिपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरजटैर्गुणासंयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसिंहे नरहरिहरजित्योगिनिप्रसादात् राज्ञश्रीरङ्गकारिप्रभव इति पदेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवेयति इन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षटारिं श्रीरङ्गनाथषडकोपयति इन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटकोपकृत्यं वेदान्तदेशिकयति इन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गचटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयति इन्द्रकटाक्ष लब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययति धुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवृजितं शुभगुणैर्भान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदजितेश्वर तत्स्वभावा भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरश्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाये चेतो मम स्पृहेते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विदेयः ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் திருப்பி ஜாயின் பண்றோம். மறுபடியும் ஒரு பிரேக் வரப்போறது, அவகாசம் இருக்கச்சே பண்ணிடுறது, அதனால பார்த்துக்கலாம். விஷ்ணு புராணத்துல 3வது அம்சம் எட்டாவது அத்தியாயம் பார்க்கணும். 7வது அத்தியாயத்துல மைத்ரேய தேகம் போன பிற்பாடு இந்த ஆத்மாக்களை எல்லாம் யம தர்மராஜன் எடுத்துட்டு போறான். யம தர்மராஜன் எடுத்துட்டு போனா எங்க போறான், என்ன பண்றான் அப்படிங்கறதையெல்லாம் அவர் கேட்டார். இதுக்கு பராசரர் பதில் சொல்றார். இதே கேள்விய நக்குலன் பீஷ்மர் இடத்துல கேட்டார். அப்ப பீஷ்மர் அவருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கலிங்க தேசத்திலே ஒரு பிராமண வேலைக்காரனுக்கும் நடந்த சம்பாஷணையை ஒரு ரூபமா சொல்லியிருந்தார். எல்லா ஜீவாத்மாக்களையும் எடுத்துன்னு போனாலும் கூட விஷ்ணு பக்தாளிடத்துல நீ கிட்ட போகக்கூடாது அப்படின்னு யம தர்மராஜன் அவனுக்கு சொல்றது. இது யமகீதை அப்படிங்கிறத பார்த்தோம் 7வது அத்தியாயம். மூணாவது அம்சம் 7வது அத்தியாயத்துல யமகீதை, யமனுடைய உபதேசத்தை பார்த்தோம். கேட்கிறார், भगवान् देवः संसार विजिगीषुभिः समाख्याहि जगन्नाथो विष्णुः आराध्यते यथा आराधितात् च गोविन्दात् आराधनपरैः नरैः यत् प्राप्यते फलं श्रोतुं तच्च इच्छामि महामुने. மைத்ரேயர் கேட்கிற, இந்த சம்சார சாகரத்தை கடக்க விரும்புகிறவன் சம்சார விஜிகீஷுபிகி, விஜிகீஷுனா வெற்றி கொள்ள விருப்பம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த சம்சாரத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும், அதாவது அத கீழே சொல்லிட்ட பகவான் ஒத்தனை ஆக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் எல்லாம் விஷ்ணு யதா ஆராத்யதே ஜகநாதா, அந்த பகவானை எப்படி ஆராதிக்கணும், இந்த சம்சாரத்தை கடக்கணும், இந்த ஜனன பகவானை ஆராதிக்கணும்.
அப்போ கோவிந்தன் பகவான் இருக்கானோ அவனிடத்திலிருந்து கோவிந்தாது அவனிடத்திலிருந்து வரக்கூடிய பலன்கள்லாம் என்ன? பகவானா ஆராதிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? அவனை எப்படி ஆராதி பிராப்தியதே பலம் ஸ்ரோதும் தச்ச இச்சாமி மகாமனே. அதை நான் கேட்க பராசரர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பராசரஹா எத் பிருச்சதி பவான் ஏதத் சகரேண மகாத்மனா ஔர்வஹா பிராஹ யதா பிருஷ்டஹ தன்மே நிகததஹ சுனு. இது பதில் சொல்ற. நீ கேட்ட இதே கேள்வியை தான் அந்த ஒரு சகர மகாராஜான்றவர் இந்த இக்ஷவாகுவம்சத்துல வந்திருக்கக்கூடிய எத்தனையோ ராஜாக்களுக்கு முன்னாடி ராமாவதாரத்துக்கு முன்னாடி எத்தனையோ முன்னாடி ஔர்வர் அப்படிங்கிற மகரிஷி கிட்ட இந்த கேள்வியை கேட்டார். பகவானை எப்படி ஆராதிக்கிறது, ஆராதிச்சா என்ன பலன்கள்லாம் ஏற்படுறது அப்படின்னு கேட்கிறார். ஔர்வ முனிவரிடத்துல இந்த கேள்வி பிருஷ்டகா தன்மே நிகததா ஸ்ருணு. அதையே நான் உனக்கு சொல்றேன். இப்போ அவர் என்ன பதில் சொன்னாரோ அந்த பதிலை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன், கேளுங்கோ அப்படின்னு சொல்ற. சகரஹா பிரணிபத்யை பிரணிபாதன உபாய சம்பந்தம் முனிசத்தமா. அவர் கேட்டாரா, சகர மகாராஜா அந்த பிருகுவனுடைய புத்திரர் பார்கவம் சொல்ற. பார்கவம் ஔர்வம் பப்ரச்சா. பார்கவருடைய பிருகுமுனிவருடைய புத்திரராக இருக்கக்கூடிய அந்த ஔர்வர் அவர் கேட்டாராம், விஷ்ணோஹோ ஆராதன உபாய சம்பந்தம் முனிசத்தமா. அந்த விஷ்ணுவ பகவானை எப்படி ஆராதிக்கிறது, அவனை உபாசனை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்? பலஞ்ச ஆராதித்தே விஷ்ணோ யத் பும்சாம் அபிஜாயதே சச்ச ஆஹ பிருஷ்டா யத் தேன தஸ்மை தன்மே அகிலம் ஸ்ருணு. அந்த கேட்டவனே சொல்ற, அந்த ஔர்வ மகரிஷி அதையெல்லாம் என்ன கேட்டாலும் அதையெல்லாம் நான் முழுக்க முழுக்க சொல்றேன் உனக்கு. தஸ்மை தன்மை அகிலம் ஸ்ருணு. அவர் என்ன பதில் சொன்னாலும் அதை முழுக்க நான் உனக்கு இப்ப தெரிவிக்கிறேன். ஔர்வஹா பௌமம் மனோரதம் ஸ்வர்கம் ஸ்வர்கி பந்தம் ச யத் பதம் பிராப்னோதி ஆராதிதே விஷ்ணு நிர்வாணமபி ச உத்தமம். அத சொல்ற, அந்த சாட்சாத் பகவானை ஆராதிப்பவன் சொல்ற மனோரதம் விஷ்ணு ஆராதிதே. அந்த விஷ்ணுவை ஆராதிப்பதினால், அந்த பகவானை ஆராதிக்கிறதுனால் என்னென்ன பௌமம்னு சொன்னா பூமி சம்பந்தி பௌமம். பூமியில என்னென்ன பலன்கள்லாம் உண்டோ அத்தனை நற்பலன்கள் எல்லாம் உண்டோ, பூலோக சம்பந்தமாக இருக்கக்கூடிய சகல பலன்களும், அதாவது ஐஸ்வர்யம் என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். பௌமம் மனோரதம், தான் எண்ணின என்னென்னலாம் நினைக்கிறானோ, பூலோகத்துல வேணும்னு நினைக்கிறானோ அந்த பலன்களும். ஸ்வர்க்கம் ஸ்வர்கி பந்தம், சொர்க்கம் அதோடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பலன்கள். சொர்க்கலோகம்னா இந்திராதி போகங்கள், அந்த பதம். யத் பதம் பிராப்னோதி ஆராதிதே, அதுக்கு சமமான பலன்கள். அதுனா இந்திரனாக ஆக போறதில்ல. இந்திரனுக்கு என்னென்ன ஒரு சுகங்கள்லாம் ஏற்படுறதோ அதுக்கு சமானமான பலன்கள்லாம் இவனுக்கு கிடைக்க போறது. ஆராதிதே விஷ்ணு நிர்வாணமபிச்ச உத்தமம். அதுக்கு மேல எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய நிர்வாணம்னா மோட்சம்னு அர்த்தம். அந்த மோட்சமாகிற பலனும் இவனுக்கு கிடைக்க போறது. இவ்வளவு பலன்கள் மட்டும் இல்ல, மோட்சமாகிற பலனும் கிடைக்கும். நிர்வாணம் அபிசப்தம். இந்த அபிசப்தம் அப்படிங்கிறதுனால ஒரு சுவாரஸ்யம் தெரியுது. என்னன்னு கேட்டா, அந்த ஒரு ஒரு வைலட்சண்யம் மற்றவாளையெல்லாம் ஆராதிச்சால் இந்த மோட்சமாகிற பலன்கிறது கிடைக்காதுன்னு தெரியுது. நிர்வாணம் அபி, அது கூட கிடைக்கிறதுன்னு சொன்னா
மற்ற விஷயங்கள்லாம் அந்த மோட்சம்ங்கிறது நிச்சயமா கிடைக்காது அப்படிங்கிறது துவனிக்கிறது அந்த வார்த்தையினா. உத்தமம் எத் எதிச்சதி யாவது ச பலம் ஆராதித்தே அச்சுதே தத் தத் ஆப்னோதி ராஜேந்திர பூரி சொல்பம் அதாபிவா. அதுக்கு மேல அதையும் சொல்ற இருக்கும். என்னென்ன பலன்கள்லாம் எவ்வளவு எவ்வளவு ஆசைப்படுறானோ அந்த பலன்கள்லாம் எவ்வளவு இருக்கோ, அது சின்னதோ பெருசோ, அதுக்கு எல்லாம் சின்ன பலனாக இருந்தால், அதாவது என்ன பலன் கேட்டாலும் அவனுக்கு அத்தனை பலன்களும் அவனுக்கு கிடைக்கிறது. சின்னதா இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. பூரி சொல்பம் அதாபிச்ச எத்து பிரிச்சசி பூபால கதா கதா ஆராத்தியதே ஹரி ததகம் சகலம் துப்பியம் கதையாமி நிபோதமே. அப்போ நீ கேட்டையோ அந்த ராஜாவை பார்த்து சொல்ற, அந்த பகவானை எப்படி ஆராதிக்கிறதுன்னு கேட்டையே, அதை நான் உனக்கு நல்லா ஸ்பஷ்டமா சொல்றேன், கேட்டுக்கோ சொல்ற. வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேண பரப்புமான் விஷ்ணு ஆராத்தியதே பந்தா ந அந்யா தத்தோஷகாரகா. இது ரொம்ப பிரசித்தமான வாக்கியம். இது விஷ்ணு புராணத்துல வரக்கூடிய வாக்கியம். இது ரொம்ப பிரசித்தமான வாக்கியம். இத சுவாமி பாஷ்யக்காரர் அடிக்கடி அவருடைய கிரந்தங்கள்ல இந்த பிரமாணத்தை ரொம்ப எடுத்து காட்டுறார் பாஷ்யக்காரர். வர்ணாசிரம ஆச்சாரபதா புருஷேன பரப்புமான் விஷ்ணு ஆராத்தியதே பந்தா ந அந்ய தத்தோஷகாரகா. ஆச்சாரவதா இதுக்கு வியாக்கியானத்துல எங்களாழ்வான் எழுதுற போது, ஆச்சாரவதா இத்தியத்திர ஆச்சார கிரகணம் யஜ்ஞாதேஹே கர்மணோ அப்படி உபலக்ஷணம். இப்ப ஆச்சாரம்னு நம்ம சொல்றோமே, நம்ம நித்தியப்படி கிரகங்கள்லயோ எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஆச்சாரம்னா இப்படி கையால மெண்ட அப்படி இருக்கிறது, ரொம்ப வஸ்திரங்கள்லாம் நன்னா சுத்தமா அப்படின்ற அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இல்லைன்றது இல்லை. ஆனா அதை விட முக்கியமான விஷயம் அந்த அனுஷ்டானங்கள் தான். அதுல ரொம்ப ஸ்ரத்தை. அது என்னன்னா வர்ண ஆசிரம ஆச்சாரம், வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், இதையெல்லாம் அது கீழே அவர் விவரணம் பண்ண போறார். இந்த அத்தியாயத்திலேயே என்னென்ன வர்ணங்கள், அந்த வர்ணத்துக்கு உண்டான காரியங்கள்லாம் என்ன, இதையெல்லாம் அவரே அத்தியாயத்துல கீழே அதை இன்னும் விவரணம் பண்ண போறார். அதுல பரப்புமான்னு சொல்லிட்டு அது விஷ்ணுன்னு சொல்ற. அந்த பரமாத்மா அது யாரு அப்படின்னு கேட்டா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு. அவனை ஆராத்தியதே அர்த்தம். அவனை திருப்திப்படுத்துறதுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்நிய பந்தா ந, வேற மார்க்கம் கிடையாது. பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான மார்க்கம் எது அப்படின்னு கேட்டா அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், இவைகளோடு கூடின அந்த கர்மாக்கள், இதை ஸ்ரத்தையாக பண்ணணும். இப்படி பண்றதுனாலதான் அந்த பகவானுக்கு சந்தோஷம் ஏற்படுமே தவிர, இதை தவிர அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற வழி கிடையாது. அதாவது நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள், அதோட கூடின ஆச்சாரம், இது இருந்தால்தான் அந்த பகவானுக்கு திருப்தி ஏற்படுமே தவிர அவனை திருப்திப்படுத்துறதுக்கு வேற வழி கிடையாதுன்றதுனால நம்ம மற்றதெல்லாம் பண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்றதுனால திருப்தினா அது சந்தேகத்துக்கு உரியதுதான். யஜன் யஜ்ஞான் யஜதி ஏனம் ஜபதி ஏனம் ஜபன் ரிப நிக்னன் அந்யான் ஹினஸ்தி ஏனம் சர்வபூதோ யதோ ஹரிஹி. அழகா எடுத்து காட்டுறா இருக்கும். அதாவது யாரெல்லாம் குறிச்சு நம்ம என்னென்ன காரியங்கள் பண்றோம், யஜன்னு யஜ்ஞானு யாகங்கள்லாம் பண்றான். இப்போ அதாவது இந்த யஜ்ஞம் பண்றோம், யாக யஜ்ஞாதிகள்லாம் தேவதைகளை குறிச்சு பண்றோம் இல்லையோ. யஜன்னு யஜ்ஞானு யஜதி ஏனம் ஜபதி ஏனம் ஜபன்னு இருப்பா. அதே மாதிரி எந்த யாகம் பண்ணாலும் அந்த அந்த பகவானை தான் நமக்கு யாகம் பண்றோம். அதே மாதிரி எந்த மாதிரியான ஜபங்கள் பண்ணினாலும், என்ன ஜபம் பண்ணினாலும் அந்த ஜபத்தினால திருப்தி அடையக்கூடியவன், இதனால ஜபிக்கப்படுபவனும் அந்த ஸ்ரீமன் நாராயணன். நிக்னன்னு அந்யானு நிஹந்தி. அதே மாதிரிதான்
மற்றவாளையெல்லாம் ஹிம்சை பண்ற பொழுது, நிகன்னு அந்யான் மற்றவர்களையெல்லாம் ஹிம்சை பண்ற பொழுது ஏனம் இவரை தான் ஹிம்சை பண்றோம். அதே மாதிரி ஏன்னு கேட்டா சொல்றார், சர்வபூதோ இதை பண்ணினாலும் கடைசியில ஹிம்சை பண்றது யாரு அப்படின்னு கேட்டா பகவானை தான் ஹிம்சை பண்றோம். அதனால எல்லா கர்மாவும் தான் சொல்றார். சர்வ கர்ம சமாராத்தியா, கீதையிலையும் பெருமாள் இதுதான் சாதிக்கிறார். சர்வ கர்ம சமாராத்தியான்னா எல்லா கர்மாக்கள்னு சொல்றச்சே என்ன கர்மாக்கள்னா சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட கர்மாக்கள்னு அர்த்தம். இதனால அதே மாதிரி இந்த இந்த ஹிம்சை பண்ணக்கூடிய கர்மா நிஷித்தமான கர்மாக்களை பண்றதுனாலேயும் அதனாலேயும் அதுக்காக ஏற்படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறதும் பகவான் தான். அதனால சொல்ற தஸ்மாத் தது ஆச்சாரவதா புருஷேதான காரியா, ஆகையினால ஆச்சாரவதா புருஷேன. அதனால எடுக்கிறது ஆச்சாரம்னு சொன்னா அந்த நோபிள் கான்டக்ட்னு சொல்றோம் இல்லையோ, அந்த நோபிள் கான்டக்ட் எதுன்னு கேட்டா சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட கர்மாக்கள். சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட கர்மாக்கள். அதனால புருஷேன ஜனார்தனா ஸ்வவர்ணோக்த தர்மா, தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள் எல்லாம் நமக்கு ஆபத்தை கொடுக்கும். இன்னொன்னு ஸ்வதர்மம் அப்படிங்கிறது நம்முடைய தர்மம்ங்கிறது நமக்கு ஸ்ரேயஸ் கொடுக்கும். அத சொல்ற ஸ்வகர்மனைவ சித்தியம் பின்னதி ஜனகாதயான்னெல்லாம் அங்க எடுக்கிறாரு. எல்லாரும் என்ன பண்ணி இருக்கார், அவரவர்களுடைய தர்மானுஷ்டானத்தை பண்ணிதான் ஒரு சித்திம்னா அவளுக்கு வேண்டியதையெல்லாம் அடைந்தார்கள். யாரு? ஜனகாதயா. கீதையில பெருமாள் சாதிக்கிறச்சே கூட இதுதான் சொல்ற. ஆகையினால அந்த சுதர்மத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற. அதை மேல விவரணம் பண்ற. பிராமணா க்ஷத்ரியோ வைஷ்யா சூத்ரஸ்ச பிருத்திவீபதே சுதர்ம தத்பரோ விஷ்ணும் ஆராதயதி ந அன்யதா. அத நல்லா எடுத்துட்டாரு. இப்போ இந்த பகவான ஆராதிக்கிறது வந்தது யாரார் உண்டாக்கினா, இது இவர் சில பேர் தான் இதை ஏற்படுத்தி இருக்காளே தவிர இது முன்னாடி கிடையாது. அதையெல்லாம் சாஸ்திரத்துல எல்லாம் விதிக்கப்படலை. இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான டிபேட்ஸ், இந்த பட்டிமன்றங்கள், அது இது இந்த இதெல்லாம் ஆசிரம தர்மங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இத நாம இது ஒரு ஃப்ரேம், அதுதான் அப்ளை ஆகுது. இது ஒரு
சோஷியல் சிஸ்டம். இது ஒரு ஃப்ரேமுக்குள்ள இருக்கு. அந்த ஃப்ரேமுக்குள்ள இந்த அவுட் சைட் தட் ஃப்ரேம், இதுக்கு மேல வெளியில போனவன் அப்படின்னு அவனுக்கு தான் இந்த சொல்லி சொல்வார். தர்ம தேன கேசவா, அத முதல்ல எடுத்து சாப்பிட்றா இருக்கும். யார் ஒருத்த மற்றவாளையெல்லாம் நிந்திக்காம இருக்கான். அப்புறம் அதுல சொல்றச்சே சொல்ற, இதுல அமரகோஷத்துல பைசு கோள் சொல்லுதல்னு சொல்றோம். கோழி சொல்றதுன்னு சொல்றோம் இல்லையா. இவன் அத்தை பண்றான் இதை பண்றான் மத்தவா இடத்துல போய் கோள் சொல்லுதல்னு அதுக்கு பைத்தியம் பொய். இது ரொம்ப முக்கியம். அடுத்த வார அபவாதம் சொல்ல அதுக்கப்புறம் பொய் சொல்யூஷன் சொல்றாளோ இல்ல கோள் சொல்லாம இருக்காளோ பொய் பேசாம இருக்காளோ மற்றவாளையெல்லாம் பயமுறுத்துறா மாதிரி பேசாம இருக்காளோ அவளை பார்த்தாலே பகவான் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ரொம்ப அழகா இந்த யாட்சிக்க வச்சுட்டு பார்த்தா நம்மெல்லாம் எவ்வளவு தூரத்துல திரவிய பரஹிம்சாசு மற்றவாளோட இந்த மாதிரி நம்ம மனசால தப்பா நினைக்க கூடாது. பரதாரம் அதே மாதிரி பரதிரவியம், அடுத்தவாளுடைய திரவியங்கள் பொருள்கள் மீது ஆசை கூடாது. பரஹிம்சாசு யோரதி, மற்றவாளை ஹிம்சப்படுத்தி பார்க்கறதுல ஒருத்தனுக்கு ரத்தின ஒரு சந்தோஷம், அதுல ஒரு பிளஷர், குரூயல் பிளஷர்னு சொல்றோம் அந்த மாதிரி. இந்த மாதிரி ரத்தியம் ந கரோதி, யார் இதையெல்லாம் பண்ணாமல் இருக்கிறானோ அவளையெல்லாம் பார்க்கறச்சே என்ன அப்படின்னு கேட்டா புமான் பூப மகாராஜா தோஷியதே தேன கேசவா. இதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தா அவளை பார்த்து பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ந தாடயதி நோ ஹந்தி பிராணினோ ந அசதீஹ்யதே யோ மனுஷ்யோ மனுஷேந்திர தோஷ்யதே தேன கேசவா. அடுத்தவாளை முதல்லலாம் வாக்குனால பண்ணக்கூடிய தோஷங்கள், வாயால வெய்யறது மனசால நினைக்கிறதுன்னு சொன்னோம். இப்போ பிசிக்கலா ஹார்ம் பண்றது என்ன அர்த்தம் இருக்கு? இது சொல்றச்சே என்னன்னா பிசிக்கல் ஹார்ம்னஸ், அதாவது இதையெல்லாம் சரீரத்தினால என்ன தாடையது, ஏதாவது ஒரு மிருகங்கள் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயுதங்கள்னால ஹிம்சை பண்றதுங்கிறதோ கூடாது. அதுல நோ ஹந்தி கொல்லாமல் இருக்கிறதோ, பிராணினோ ந அசதீஹிதே, அதாவது ஒரு அதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு தீங்கு நினைக்காமல் இருக்கிறது. யோ மனுஷா மனுஷேந்திர தோஷ்யதே தேன கேசவா,
இந்த மாதிரி யார் இருக்கானோ அந்த ஒரு ரொம்ப சந்தோஷப்படுறார் பெருமாள். அதுக்கு மேல தேவத்விஜ குருணாம் யஹா சுஷ்ரூஷாசு சதா உத்யதா தோஷ்யதே தேன கோவிந்தா புருஷேன நரேஸ்வர. தேவதைகள், பிராமணர்கள், ஆச்சாரியர்கள் இவர்களை எல்லாம் சுஷ்ரூஷ பண்றது, அவளுக்கு கைங்கரியம் பண்றது. அது பிராமணன், ஆச்சாரியன், அதே மாதிரி மகான்கள் இவாள்லாம் இருந்தா அவளுக்கு கைங்கரியம் பண்றது. அதுல முயற்சி, உத்தியதம்னா அதுக்கு உண்டான ஒரு எஃபர்ட், அதை பண்றவன். தோஷ்யதே தேன, அதனால பகவானுக்கு ஒரு திருப்தி ஏற்படுறது. புருஷேன யதாத்மனி ச புத்திரே ச சர்வபூதேஷு யஸ்ததா ஹிதகாமோ ஹரிஹி தேன சர்வதா தோஷ்யதே சுகம். அதாவது எப்படி தன்னை சேர்ந்த தனக்கு பிரியமாக இருக்கக்கூடிய புத்திரன், பத்னி, குழந்தை, பேரன், பேத்திகிட்டலாம் எப்படி ஒருத்தன் பிரியமா இருக்கானோ அதே பிரீத்தியோட கூட மற்றவாழிடத்திலையும் இருக்கணும். யதா ஆத்மனிச்ச புத்திரேச்ச சர்வபூதேஷு, எப்படி மற்றவாழிடத்திலே இதே பிரீத்தியோட இருக்கானோ ஹிதகா, அவளுக்கும் ஹிதத்தை நினைக்கணும். இப்படி நினைக்கிறச்சேதான் சர்வதா புஷ்யதே. அதனால அதை கண்டு பெருமாள் சந்தோஷப்பட வந்து சூத்திரத்துல சொல்ற போது இருக்கணும், ஒரு காருண்யத்தோட இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த பகவானுக்கு திருப்தி ஏற்பட்டது. இதுல எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் இருக்கணும். அந்த காஞ்சி பெரியவர் இந்த மைத்ரீம் பஜதா அப்படின்னு ஒரு பாட்டை எழுதியிருக்க. ரொம்ப அற்புதமான பாட்டு இது. எல்லாருமே அகில ஹிருத்ஜேத்ரி, இந்த மைத்ரீம் பஜதான்றது இருந்தாலே எல்லாருக்கும் அவ்வளவு, அது எவ்வளவு ரொம்ப ரொம்ப யோசிச்சு எழுதினார் அந்த பாட்டை. ரொம்ப அதேதான் அந்த சாஸ்திரத்துல சாரமான விஷயம். எப்படி இருக்கலாம் கேட்டா, பகவானுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த சர்வபூதேஷு எத்த ஹிதகாமம். அதுக்கு மேல சொல்ற, எஸ்ய ராகாதி தோஷேன ந துஷ்டம் நிருப மானசம் விசுத்த சேதசா விஷ்ணம் தோஷ்யதே தேன சர்வதா. அதாவது யாருடைய மனசுங்கிறது இந்த ராகத்வேஷங்கள், விருப்பு வெறுப்புன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த ராகத்வேஷங்கள் ராகாதி தோஷேன ந துஷ்டம் நிருப மானசம், அந்த ஒரு ஒரு அந்த ராகத்வேஷத்தினால மனசு ஒரு தப்பு பண்றது இருக்கலாம். ராகத்தினாலேயோ துவேஷத்தினாலேயோ மனசுனால ந துஷ்டம் இருப்ப, செய்யக்கூடாத காரியத்தை செய்யும். அதனால ததா ஹித், அது சொன்ன விஷ்ணு சுத்த, அதையெல்லாம் பண்ணாமல் சுத்த மனசோட எவன் இருக்கானோ தோஷ்யதே தேன சர்வதா. பெருமாள் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். வர்ணாசிரமேஷு ஏ தர்மா சாஸ்திரோக்தா நிருபசத்தமா தேஷு திஷ்டன்னு நரோ விஷ்ணும் சொல். அந்த சாஸ்திரத்துல சொல்லி இருக்கக்கூடிய வர்ணாஷ் தர்மங்கள் எல்லாம் என்னென்னலாம் ஸ்ரத்தையா கடைபிடிக்கணும். அதான் சுதர்மா ஏ இந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கு அது மாதிரி கடமையை ஆராதித்தவனாக ஆகிறான். தனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாக்கள், அந்த கர்மாக்களை பண்ணினால்தான் இந்த ஆளவந்தார் கீதா சாஸ்திரத்துடைய சாரா கீதையில சொல்லக்கூடிய நெறிகள் இந்த கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இதுதான் முக்கியமாக
விதிக்கிறது. அல்ல சுதர்ம ஞான வைராக்கிய பக்தியே கோச்சரஹா நாராயணா பரம் கீதா. அந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு அவ்வளவு முக்கியம் கொடுக்க பகவானை ஆராதிக்கணும், அவனை திருப்திப்படுத்துறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொன்னாரு. அந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் என்னன்னு எனக்கு நீங்க சாதிக்கணும், அதை சொல்லணும்னு கேட்கிறார். சகலஹா ததகம் நிச்சாமி வர்ண தர்மான் அசேஷதா. அவன் உடனே அந்த மகாராஜா கேட்கிறான், சுவாமி அந்த வர்ண தர்மங்கள்லாம் என்னங்கிறத இங்க எனக்கு சொல்ல வேணும். என்ன ஆசிரம தர்மம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நீங்க எனக்கு அவசியம் சொல்ல வேணும் அப்படின்னும் ஏகாகிரமதிர் பூத்வா ஸ்ருணு தர்மான் மயோதிதான். சொல்ற 4 விதமான வர்ணங்கள், பிராமண க்ஷத்ரிய அப்புறம் திஷா வைஷ்யர்கள் கேள். அவர் சொல்ற தானம் தத்யாத் யஜேத் தேவான் யஜ்ஞ ஸ்வாத்யாய தத்பரஹாச்ச அக்னி பரிகிரகம். பிராமணனுக்கு உண்டான தர்மங்களை எல்லாம் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. தானம் தத்யாத், அதாவது அறுதொழில் அந்தணர் அப்படின்னு சொல்லுவோம். அந்தணருக்கு அறுதொழில் இதுல இந்த சம்ஸ்கிருதத்திலேயும் ஒரு பதம் உண்டு, அதுக்கு தமிழ்லையும் பதம் சொல்றது உண்டு. பிராமணா பிராமணா அப்படிங்கிறதெல்லாம் உற்பத்தி பிரம்மம்னா சாட்சாத் பகவானுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அப்படின்னு சொல்லுவார். இந்த திருக்குறளையும் அழகா எடுத்து காட்டுவார். அந்தணர் என்பர் அறவோர் மற்ற உயிர் செந்தன்மை பூண்டொழுகு அங்க திருக்குறள்ல எடுத்து காட்டுவார். அந்தணர் என்பர் அறவோர், அறவுன்னா அந்த தமிழ் அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறவர். ரொம்ப பிராமணன்கிறதுக்கு பூப்புனை கண்ணி புனிதனோடுன்னு எடுக்கிற பொழுது பார்ப்பன சிஷ்டர்கள் எடுக்கிறாங்க, பார்ப்பன சிட்டர்கள் எடுத்து காட்டுறாங்க. ஆகினால பிராமணனுக்கு சொல்ற இருப்போம் அந்த தானம் தத்யாத், அதாவது அந்த தானம் பிரதி, அதாவது யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் தானம் பரிகிரகம் அப்படின்னு சொல்றது அறுதொழில் அந்தணர் அப்படின்னு சொல்றார். தமிழ் இலக்கியங்கள்ல சொல்ற பொழுது வாங்கி இது ஒரு கான்டெக்சுவல். எப்ப யாருக்கு தானம் கொடுக்கணும், யார் தானம் கொடுக்கணும், இதெல்லாம்
மார்க்கெட்டிங்லாம் பண்ணாலும் எல்லாம் வியாஜம் இதெல்லாம் பண்ற போது கண்டிஷன்ஸ் அப்ளை. அப்போ அந்த தேவதை குறித்து தனக்கு உண்டான வேதத்தை கண்டிப்பா அத்தியனம் பண்ணணும். அத சுவாத்தியாய அத்தியேதவ்யா, இது விதி வாக்கியம். இத கண்டிப்பா பண்ணணும். கடைசியில நமக்கு இப்போ இந்த காலகதேச வர்த்தமானங்கள்ல பண்றோமோ இல்லையோ ஒரு அவசியமா அதுக்கப்புறம் கடைசி இல்லையா புருஷன் சகல வேதத்தினுடைய சாரம். அதை பண்ணாலே வேதத்தை அத்தியனம் பண்ணதாக ஆகும் அப்படின்னு சொல்றா பெரியவா. அதனால சுவாத்தியாய தத்பரா நித்யோதகி நித்யோதகி அப்படின்னு கேட்டா அந்த சாஸ்திர காரியங்கள் நித்திய உபாசனம், அக்னிஹோத்ராதி காரியங்களை எல்லாம் இத பண்ண வேண்டியது பிராமணன். விருத்தியர்த்தம் யாஜயேச்ச அன்யான் அன்யான் பிரதிகிரகாதானம் சுக்லார்த்தான் நியாயத்தோ த்விஜஹா சொல்ல. அதாவது தன்னுடைய ஜீவனத்துக்காக, அதாவது விருத்தி விருத்தி விருத்தின்னு சொன்னா நமக்கு உண்டான ஒரு பொழப்புக்காக பண்றது. நம்முடைய ஜீவனத்துக்காக யாஜயே யாஜயேத்துன்னு கேட்டா மற்றவாளுக்காக யாகம் பண்ணி வைக்கிறது, மற்றவாளுக்காக உண்டான வைதிக காரியங்கள் பண்ணி வைக்கிறது. அந்யான் அந்யாத்யாபயே, மற்றவாளுக்கு வேற காரியத்தை பிரதிகிரகாதானம். திடீர்னு கொஞ்சம் ஒரு மாதிரி அது ஐ திங்க் கொஞ்சம் பிரேக் ஆகி வர மாதிரி தோன்றது அடியேன். நியாயமா ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. வைஃபை தான், வைஃபை கனெக்டட் தான். அப்போ சொல்ற பிரதிகிரகம் பிரதிகிரகம் வாங்கிக்கிறது, பிரதிகிரகம் வாங்கிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா எது ரொம்ப எசென்ஷியலா இருக்கோ அது பண்ணணும். யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு தேவை இருக்கோ அவனுக்கு தானத்தை கொடுக்கணும். தேவையில்லாதவாளுக்கு நிறைய அபிவிருத்தியா இருக்கிறவனுக்கு தானத்தை கொடுக்கறதுங்கிறது இல்லை. இந்த தானம் வாங்கிக்கிறது ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. சில பேர்லாம் தானம் வாங்கிக்கிறதுங்கிற பல வகை உண்டு. இந்த தானத்துல பல வகை இருக்குன்னு சொன்னா, சில பேர் தானம் பண்றது எதுக்காக பண்ணுவான்னு கேட்டா தன்னுடைய பாபத்தை போக்கிக்கிறதுக்காக சில பேர் தானம் பண்றது உண்டு. தானம் பண்றதுன்னா அவனுடைய பாபத்துக்கு பிராயஷ்சித்தமாக ஏதாவது தானம் விதிச்சான்னா அதை வாங்கிக்க கூடாது. ஏன்னா அவனுடைய பாபத்தை வாங்கிக்கிறவன் ஏத்துக்கிறான்னு ஆயிடும்.
அது ஒரு சூக்ஷம். இல்ல சாதாரணமா அவ வந்து நல்லா இருக்கிற பொழுது ஒரு நல்ல மனசோட சுயன மனசான இருக்கிறதே அப்படி இருக்கிறதே அந்த மாதிரி தானத்தை வாங்கிக்கணும். அதுவும் யாருக்கு தேவையில்லாதவன் போய் தானத்தை வாங்குறதுன்னா அதுவும் கூட அதெல்லாம் இந்த கண்டிஷன் சப்ளை சொன்னோமோ இல்லையோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இதுல வந்து சேரும். அப்படி இருக்கிறவனா குர்யாத் பிரதிகிரகானம் சுக்லார்த்தான் நியாயதோ த்விஜஹா. அதாவது நியாயத்தோ த்விஜஹா நியாயத்தோ த்விஜஹா அப்படின்னா நியாயமான வழியில சம்பாதிச்ச திரவியமாக இருக்கணும். அதை வச்சுட்டு தான் இவனுடைய விருத்தியை பண்ணலாமே தவிர நியாயத்துக்கு விரோதமான மார்க்கத்துல சம்பாதிக்கக்கூடிய திரவியங்களை வச்சுட்டு இவனுடைய ஜீவனத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு ஏற்படுறது. சர்வபூத ஹிதம் குர்யாத் நாஹிதம் கஸ்யசித் த்விஜஹா மைத்ரி சமஸ்த பூதேஷு பிராமணஸ்ய உத்தமம் தனம் சொல்ற. எல்லா ஜீவராசிகளிடத்திலேயுமேயே ரொம்ப ஹிதத்தை அதுக்கு ஒரு நல்லதே நினைக்கிறவனாக இருக்கணும். கெட்டதையே நினைக்க கூடாது. ஏன்னா ஒரு எல்லாரிடத்திலையும் பிரீத்தியோடையும் ஒரு மித்திரபாவத்தோட இருக்கிறதுங்கிறது தான் பிராமணனுக்கு பெரிய தனம். பிராமணனுக்கு பெரிய தனமே என்னன்னு கேட்டா எல்லாரிடமும் பிரியமாக இருக்கிறதுங்கிறது தான் உத்தமம் தர்மம். இதையெல்லாம் இந்த வியாக்கியானத்துல எங்களாழ்வான் ரொம்ப அழகா எழுதுற. பிரதிகிரகா பிரதிகிராஷோ கவாதி. கவாதின்னு அந்த மாதிரி இந்த கோதானம் எல்லாம் சொல்றோமோ அது சுக்லார்த்தம் நியாயம். விப்ராதேகே ஸ்வவிருத்தி உபாத்தம் சர்வேஷாமேவ சுக்லம் கிரமாகதம் பிரீதிதாயம் பிராப்தம் ச சக பாரியயா அபிசேஷேன சர்வேஷாம் தனம் சுக்லம் உதாகிருதம் இது விஷ்ணு. இதுக்கெல்லாம் நிறைய பிரமாணங்களை எல்லாம் எடுத்து காட்டுறா இருக்கும். இந்த சுக்லார்த்தம்னா நியாயமாக சம்பாதிச்ச திரவியமாக இருக்கும். அதாவது ஒரு தன்னுடைய விருத்திக்காக நியாயமாக சம்பாதிச்சதாக இருக்க வேண்டிய திரவியம். கிராம்னி ரத்னே ச பராக்கியே சமபுத்திர் பவேத் த்விஜஹா ரிதௌ அபிகமஹ பத்ஞாம் பஷ்யதே சாஸ்ய பார்த்திவஹ. பிராமணன் அந்த ஒரு பெரிய ரத்னத்தை பார்க்கறான், ஒரு கல்லை பார்க்கறான். ரெண்டுத்திலையும் சமமான புத்தி. ரத்னத்தை பார்த்தாலும் அந்த கல்லுக்கு சமமான பொருள் அது ரத்ன. ரெண்டுத்தையும் பார்க்கறதே இதை பார்த்தா மனசு கலக்கம் அடையக்கூடாது. அதுவும் கல்லுதான் இதுவும் கல்லுதான் அப்படிங்கிற புத்திதான் வரணும் பிராமணனுக்கு. அதாவது சமபுத்தியாக இருக்கணும். தன்னுடைய பத்னியோட கூடி இருக்கக்கூடிய காலங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா ருத்து காலத்துல தான் இருக்கணுமே தவிர சதா காமத்துக்காக இருக்கக்கூடாது. பார்த்திவ தானானி தத்யாத் இச்சாதோ த்விஜேபியः க்ஷத்ரியோபி யஜேத் ச விவிதைர்யஜ்ஞைः அதீயீத ச பார்த்திவ. அதாவது தேவதை இது த்விஜேபியः இச்சாதः தத்யாத். தான் இஷ்டப்பட்ட பிரகாரம் அவர்களுக்கெல்லாம் தானம் கொடுக்கணும். யஜேத் ச விவிதைர்யஜ்ஞைः அதீயீதே ச பார்த்திவ. நிறைய யாகங்கள் பண்ணணும். ராஜாக்கள் தான் இந்த யாகங்களை எல்லாம் பண்ணணும். யாக அதீத அதாவது திரைவர்ணிகால் அத்தியனம்ங்கிறது உண்டு. க்ஷத்ரியன் அத்தியனம் பண்ணலாம். அதீச்ச
பிரவர ஜீவிகா பரிபாலனம். அவன் என்ன பண்ணும், தான் ஆயுதங்களை வச்சுட்டு தான் அவன் பிருத்திவியை பரிபாலனம் பண்ணணும். பிரவராதஸ்ய ஜீவிகா. பிரவரங்கள் பிரவரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மற்ற வர்ணங்களை எல்லாம் காப்பாத்துறது ஜீவிகா. அதுலயும் முக்கியமான கடமை சத்திரியனுக்கு என்ன அப்படின்னா பிருத்திவி பரிபாலனம், பூமியை ரட்சிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ப்ரொடெக்ஷன் அர்த்தம். தரித்ரி பாலனே நைவ கிருதகிருத்யா நராதிபா. அதாவது அந்த தரித்ரி தரித்ரி தரித்ரினா பூமிக்கு பேர். தரித்ரினா பூமி. பூமியை பரிபாலனம் பண்றது யாரு? சத்திரியன். அவனுடைய உண்மையான கடமை என்னன்னு கேட்டா பூமியை பரிபாலனம் பண்றதுன்னு அர்த்தம். தத்ர அதுல பவந்தி நிருபதேஹே அம்சா யதோ யஜ்ஞாதி கர்மணா. அந்த இந்த தேசத்தை ரட்சிக்கிறதுங்க ஒரு ஒரு பெரிய பரிபாலனம் தான். அதனாலதான் அதான் அந்த அம்சாஹா பவந்தி அப்படின்னு டியூட்டி. துஷ்டான் சாசனாத் ராஜாசிஷ்டான் பரிபாலனாத் பிராப்னோதி அமிதால் லோகான் வர்ணசம்ஸ்தாம் கரோதி யஹ. துஷ்ட பனிஷ், துஷ்டர்களையெல்லாம் சிக்ஷிக்கிறது. இஷ்டப்பட்ட பலன்களை அடைகிறான். அதாவது வர்ண சம்ஸ்தான் கரோதி யஹ. கீழே சொன்ன மாதிரி வர்ண சம்ஸ்தா, அதாவது வர்ணெல்லாம் சரியா பரிபாலிய அவரவர்களுடைய கடமைகளை அவரவர்கள் சரியாக பண்ணுகிறார்களா செய்கிறார்களா, அதை பண்ண வைக்க வேண்டியதுங்கிறது தான் க்ஷத்ரியனுடைய கடமை அப்படின்னு கரோதி. கிருஷ்ண மனுஜேஸ்வர ஜீகாம் பிரம்மா ததோ லோகிதாமஹா. பசு வைசியர்களுக்கு என்ன அப்படி காரியம் அப்படின்னு கேட்டா, இந்த பசுக்கள்னா அந்த அனிமல், ஹவுஸ் ஹோல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு அதனுடைய பிழைப்பாக அவளுக்கு ஒரு வாழ்க்கை முறையாக பிரம்மா ததௌ லோக பிதாமஹா தஸ்யாபி அத்யயனம் யஜ்ஞோ தானம் தர்மஸ்ய சஸ்யதே. அவளுக்கும் அத்தியனம் உண்டு, யாகம் உண்டு, தானம் தர்மம் இவைகள்லாம் அவர்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு. வைசியர்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்க கூடியது என்னன்னு கேட்டா தானம் தர்மா. அதுல நித்திய நைமித்திகாதீனாம் அனுஷ்டானம் ச கர்மணாம். அவளுக்கு நித்தியானுஷ்டானங்கள் இவர்கள்லாம் ஏந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஒரு நிமித்தமா உத்தேசிச்சு பண்ண வேண்டியது. இந்த காரணத்தை உத்தேசி இந்த காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் அவர்களுக்கு உண்டான கர்மாக்கள். தாதர்.
தாதர்த்தியம் தேன போஷணம் கிரய விக்ரய விக்ரயஜைர் வாபி தனைஹி காரூத்பவேன அதுல கர்மங்கள் ததர்த்தம் தாதர்த்தியம் தேன வாங்கிறது விற்கிறது அப்படின்னு எல்லாம் இப்போ மற்றதெல்லாம் இந்த காரியத்தை பண்ண முடியலன்னா அப்படின்னு அர்த்தம். கர்ம தாதர்த்தியம் கிரய விஜயோபி தனைஹி காரோத்பவேன காரோத்பவம் அப்படின்னு சொன்னா இந்த சில்ப சாஸ்திரங்கள் இந்த மற்ற வேலை எல்லாம் பண்றோம் இல்லையோ அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பண்ணி அவ ஜீவனம் பண்ணலாம். நாலாவது வர்ணத்துக்கு சூத்ரஸ்ய சன் அதி ீச்சம் சேவா சுவாமின் சுவாமின்யமாயயா தங்கோ அவர்கள் அமன் செய்யக்கூடிய அதாவது மற்ற வஸ்துக்களை இந்த யாக அமந்திரமானு சொன்னோம் இல்லையோ இந்த படைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு உண்டான தேவதைகளோ ஏதோ அவளுக்கு படைக்கிறதுன்னு பேர். அது நம்ம களியை சமர்ப்பிக்கிறது நம்ம சொல்ற மாதிரி இந்த சாமிக்கு படைக்கிறதுன்னு சொல்றாளோ இல்லையோ அந்த மாதிரி பாகயஞ்சி பித்ரியாதிக்கம் தத் சர்வம் சூத்ரஹா குர்வீத அவர்களுக்கு உண்டான பித்திருக்கள் இந்த சாமிக்கு அவளுக்கு படைத்தேன் அப்படின்னு சொல்றாளோ அவ குர்வீத தேவை அவளுக்கும் அந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கூட பார்க்கலாம். நல்ல கிராமங்கள் எல்லாம் போனா இந்த அமாவாசை நம்ம சில கிராமங்கள்ல போய் பார்த்தா இந்த குளத்தங்கரையில வந்து ஒரு யாராவது ஒரு பிராமணன் வருவான், அவளுக்கு சொல்லச்சு இந்த நம்ம எல்லாம் தர்ப்பணம் பண்றச்சே மந்திரத்தை சொல்லி பண்றோமோ இல்லையோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு வாழைக்காய் இது இதெல்லாம் எடுத்துட்டு தர்ப்பயாமி அப்படின்னு பரிகிரகா ருத்துகாலே அதிகமனம் சுதாரேஷு மஹீபதே இது எல்லாம் ஒரு ஒரு பொதுவான இதெல்லாம் சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உண்டான சாமானிய தர்மங்கள் 4 வர்ணத்தவர்களுக்கும் உண்டான சாமானிய தர்மங்கள் எல்லாத்தையும் சொல்றார் அவர். அதாவது இந்த பிருத்யாதி பரணார்த்தாய் சர்வேஷாம் ச பரிகிரஹா இது எல்லாம் 4 வர்ணத்தவர்களுக்கும் எல்லாம் பொதுவான
தர்மங்கள் இதையெல்லாம் ஒரு ஒரு ரித்துகால ரித்து காலத்திலேயே அந்த பேஷன்ஸ் கர்ப்பமா இருக்கு சத்தியம் சௌச்சம்ங்கிறது பியூரிட்டி பை மைண்ட் அர்ப்பண்யம் சாமான்யானாம் குணாः சாமான்யானாம் அதாவது சாமான்ய குணங்கள் இதுதான் ஸ்பிருஹா ஒரு ஒரு டெஸ்பாண்டன்சி சொல்ற போது அது பொறாமை அசூயா இதெல்லாம் பொதுவான குணங்கள் ததா இமான் ஸ்ருணு இருக்கக்கூடிய இந்த ஆபத்து